ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான முட்டை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேணாம். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 இட்லி வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த இட்லியை நல்லா உதுத்து விட்டுலாம். உப்புமாக்கெல்லாம் பண்ணும்போது உதுத்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க. அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே லேசாக கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை லேசாக வதக்கி விட்டுலாம். தக்காளி பாதி வதங்கின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இது 2ம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும். இப்போ மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த மசாலாவை எல்லாத்தையுமே அப்படியே பேனை சுற்றி தள்ளிட்டு நடுவில் ஒரு கேப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா லேசாக அடித்து விட்டுட்டு முட்டை வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லியும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து குக் பண்ணணும். இது நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா இல்லாட்டி ஏதாவது குருமா எது வேணுனாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.